நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சவரன் தங்கத்தின் விலை 70,000 ரூபாய்க்கும் கீழ் குறைந்திருப்பதை குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். நாங்களும் பெண் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்குறோம். கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக குறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது மகிழ்ச்சியாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. தங்க விலை குறையுது, ஆனால் கூடுது. இவ்வளவுக்கு கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஏழை எளிய மக்கள், எங்களை மாதிரி வருமானம் குறைய உள்ள மக்களுக்கு வாங்கி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத கஷ்டமாக இருக்குது. குறைஞ்சதை இன்னும் கொஞ்சம் குறையணும். தங்கம் குறையணும், வெள்ளி குறையணும். ஏழைங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா தங்கம் தான். இன்னும் குறைஞ்சதுன்னா மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. இது இன்னும் குறையணும்ட்டு எல்லாம் எதிர்பார்க்குறோம். கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாத்தையும் ஒரு சின்ன மெட்டல்ல முடக்கி வைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது தேவையே இல்லை. நீங்க அதை விட பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம ஜுவல்லரியும் பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் ஜுவல்லரியை விட ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைங்க இருக்குது எங்க வீட்டுல. நாங்களே ரொம்ப தங்க விலை குறைஞ்சா தான் எங்களாலே வாங்கி பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். இப்படி இன்னும் ஒரு குறைஞ்சிச்சுன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கஷ்டப்படுற எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் இந்த மாதிரி குறைஞ்சிச்சுன்னா. கோல்டு பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வேர்ல்டு எக்கானமி எல்லாமே இருக்கு. அப்படி பார்த்தா கூட கோல்டு வேல்யூ கம்மியா தான் இருக்கு. அது மல்டிப்ளை ஆகல. சோ நம்ம ஃபீமன் அந்த கோல்டை ஒரு ஆர்னமெண்ட்ஸா பார்க்கலாமே ஒழிஞ்சு அதை இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கறது வர்த்தியா எனக்கு தெரியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.